अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானையே நாயகனாக அடைய வேணும் என்று துடிக்கிறாள் ஆண்டாள். அந்த துடிப்பின் காரணமாக அவள் பட்ட பாடெல்லாம் அற்புதமான திவ்ய பிரபந்தங்களாக வெளிவந்தன. திருப்பாவி என்கிற திவ்ய பிரபந்தம், அடுத்தபடியாக அவள் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி. அதிலேயும் பல பல திருமொழிகளிலே அந்த கண்ணபிரானை இவள் அடைய வேணும் என்பதற்காக செய்த செயல்கள் எல்லாம் விரிவாக தெரிவிக்கப்பட்டன. அவள் மேகங்களை தூதுவிட்டது, இன்னும் அந்த மேகங்கள் பொழிந்து வளர்ந்திருந்த மரம் செடி கொடிகள் இவைகளெல்லாம் பார்த்து அவள் துன்பப்பட்டது. என்ன இப்படி பல பல நிகழ்வுகள் சென்றன. கடைசியாக நாச்சியார் திருமொழியினுடைய 11ஆம் திருமொழியிலே அந்த எம்பெருமான் இப்படி என்னை கட்டாட்சிக்காமல் எனக்கு அருள் செய்யாமல் என்னை உபேட்சித்திருக்கிறானே, என்னை அலட்சியம் செய்கிறானே என்பது போல வார்த்தைகள் அருளி செய்தவள் முடிவாக என்ன சொன்னாள் என்னால், அந்த பெரியாழ்வாரோடு தனக்கு உள்ள தொடர்பு நிச்சயம் எம்பெருமானுடைய பேற்றை, அதாவது எம்பெருமானை அடைவதாகிற பேற்றை தனக்கு நிச்சயம் கொடுத்தே தீரும் என்று உறுதியோடு இருப்பதாக அப்படி சில வார்த்தைகள், அதாவது நாகணமிசை நம்பரர் செல்வர் பெரியர் என்று இருந்தாலும் கூட வில்லிபுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே என்று அதைத்தான் தெரிவித்தாள். இந்த வில்லிபுதுவை விட்டு சித்தர் அவருடைய சம்பந்தத்தாலே நாம் பெற்றுவிடலாம் என்பதாக அவள் தெரிவித்தாள். ஆனால் உடனே எம்பெருமான் அருள் செய்யாமையினாலே இவளுக்கு அதிலேயும் ஐயம் ஏற்பட்டு விட்டது. இன்னும் நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் யாரினியே என்று யாரொருவர் தன்னை பற்றுகிறார்களோ, அதாவது எம்பெருமானை பற்றுகிறார்களோ அவர்களை எம்பெருமான் முகந்து அருள் செய்கிறான் என்று அவன் சரம ஸ்லோகத்திலே தெரிவித்திருந்தாலும் கூட அதுவும் என் விஷயத்திலே பொய்யாகிவிடும் போல இருக்கிறதே, இனிமேல் அவனை யார் நியமிக்க முடியும் என்று மிகவும் துக்கத்தோடு அவள் அருளி செய்தாள். ஆனால் இன்னும் இவளுடைய திருவாக்கிலிருந்து அற்புதமான பாசுரங்கள் வெளிவர வேண்டும் என்கிற காரணத்தினாலே உடனே எம்பெருமான் இவளுக்கு அருள் புரியவில்லை. ஆகையினாலே இவளுடைய துன்பம் இன்னமும் கூட அதிகமாகிவிட்டது. இவளுக்கு ஏற்பட்ட துன்பத்தினுடைய எல்லை எவ்வளவு தூரம் என்றால், அந்த எம்பெருமான் இருக்கிற இடத்திற்கு தான் நடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அப்படி நடந்து செல்லவும் முடியாத அளவுக்கு உடல் தளர்ந்து போய்விட்டதாம், உடல் மெலிந்து போய்விட்டதாம். அப்படி இருக்கிற நிலையிலே தன்னை சுற்றியுள்ள தாய்மார்கள் முதலானவர்களை பார்த்து அந்த கண்ணபிரான் உலாவின இடங்கள் இருக்கிறது, அதாவது வடமதுரையிலே அவன் அவதரித்த இடம் என்ன, அதற்கு பிறகு அவன் திருவாய்ப்பாடியிலே போய் சேர்ந்து அங்கே பல பல விளையாட்டுகள் எல்லாம் செய்த இடங்கள் என்ன, கடைசியிலே அவன் மறுபடியும் துவாரகா நகரத்திற்கு சென்று அங்கே அரசாட்சி புரிந்த இடம் என்ன, இப்படிப்பட்ட கண்ணபிரானோடு சம்பந்தமுடைய இடங்கள் யாவை சில உண்டோ அந்த இடங்களிலே கொண்டு போய் என்னை போட்டு விடுங்கள், அப்பொழுதாவது எனக்கு இந்த வாட்டம் தீருகிறதா என்று பார்ப்போம் என்பது போல அவள் ஒரு 10 பாசுரங்கள் அருளி செய்கிறாள். இந்த 10 பாசுரங்களிலேயும் மதுரா நகரம் தொடக்கமாக துவராபதி என்கின்ற அந்த பதி, அந்த திவ்ய தேசம் ஈராக பல பல இடங்களை சொல்லி இந்த இடங்களிலே என்னை கொண்டு போங்கள் என்று தன்னுடைய தாய்மார்கள் முதலானவர்களை பார்த்து ஆண்டாள் கதறுவதாக,
அதாவது ஆண்டாளுக்கு தாய்மார் என்னால் யார் என்றால் அவள் நாயக்கி பாவத்திலே பேசுகின்றபடியினாலே அவளுக்கு ஒரு தாயார் உண்டு என்று வைத்துக் கொண்டு இப்படி வியாக்கியானங்களிலே அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள். அப்படி அருளி செய்கின்ற பதிகத்திலே முதல் பாசுரம், அந்த முதல் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், அந்த கண்ணபிரான் அவன் அவதரித்த திவ்ய தேசம் எது என்றால் அதுதான் வடமதுரை. அந்த வடமதுரையிலே கொண்டு போய் என்னை சேர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். மத்திருந்தீர்கலியலாக மாதவன் என்பதோர் அன்பு தன்னை உத்திருந்தேன குறைப்பதெல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தாரை ஒழியவே போய் வேற்றொரு தாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தா மற்களமடைந்தா மதுரை புறத்தென்னை வைத்துடுமேன். இவளுக்கு எல்லாரும் வந்து அறிவுரை சொல்லுகிறார்களாம். அம்மா, இப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாது. அவன் தானே வந்து உன்னை அனுகிரகிக்கும் அளவு நீ பொறுத்திருக்க வேண்டும். அதுதான் இந்த ஜீவாத்மாவுடைய தன்மைக்கு ஏற்றது. அதாவது பேரு தப்பாதென்று துணிந்திருக்கை என்று சொல்லுகிறார்கள். அப்படி நமக்கு நிச்சயமாக எம்பெருமானுடைய அருள் கிட்டும். ஆனால் அந்த அருளை அவன் எப்பொழுது செய்ய எண்ணி இருக்கிறானோ அப்பொழுதுதானே கொடுப்பான். அதுவரையில் நாம் பொறுத்திருக்கத்தான் வேண்டும், வாழாவிருக்கத்தான் வேண்டும். நாம சில முயற்சிகள் என்று அவனை அடைவதற்கு செய்யக்கூடாதே. இப்படியெல்லாம் நீ பண்ணுகிறாயே, இது நியாயமா என்பது போல பெரியவர்கள் சிலர் கேட்கிறாளாம் இந்த ஆண்டாளாகிற அந்த நாயக்கியினிடத்தில். உடனே அவள் சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறாள்? மற்றிருந்தீர்கட்கு அரியல் ஆகா அன்பு. எனக்கு கண்ணபிராண்டத்தில் இருக்கிற அன்பு இருக்கிறதே, அது இப்படிப்பட்டது என்று உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. மற்றிருந்தீர் என்னால் என்ன? எனக்கு மாற்றாக இருந்தீர். அதாவது நான் எப்படிப்பட்டவளாய் அந்த கண்ணபிரானிடத்தில் அவ்வளவு ஈடுபாடு கொண்டிருக்கிறேனோ அப்படி நீங்கள் இல்லையே. ஆகையினாலே நீங்கள் எல்லாம் வேறாக இருக்கிறீர்கள். அப்படி வேறாக இருக்கிற உங்களுக்கு என்னுடைய அந்த மாதவன் என்பதோர் அன்பு, அதாவது மாதவன் விஷயத்திலே எனக்கு உண்டான அன்பு, அந்த மாதவன் என்பதோர் அன்பு தன்னை உற்றிருந்தேன் என்று அந்த அன்பினாலே நான் கட்டுப்பட்டு கிடந்தேன். அப்படிப்பட்ட அன்பு தன்னை உங்களுக்கு நான் சொன்னாலும் கூட உங்களுக்கு அது புரியாது என்று சொன்னாலும். ஏனென்றால் என்னுடைய மனத்தை கொண்டு என்னெஞ்சினால் நோக்கினால் என்றோ உங்களுக்கு நான் படும் பாடு தெரியும். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லர்களே. ஆகினாலே உங்களுக்கு நான் படும் வேதனை புரியவில்லை என்று சொல்லி, இது எப்படி போல நான் என்னுடைய வாயாலே எடுத்து சொன்னாலும் கூட உங்களுக்கு அது புரியாது என்கிறாளாம். அப்படி சொல்லுகிற பொழுது ஒரு உதாரணத்தோடு சொல்லுகிறாள். இப்படி மாதவன் என்பதோர் அன்பு தன்னை உற்றிருந்தேனுக்கு நான் உரைப்பதெல்லாம் என்ன? அப்படிப்பட்ட எனக்கு நீங்கள் சொல்லுகிற அறிவுரை அத்தனையும் எப்படிப்பட்டது என்றால் ஊமையரோடு செவிடர் வார்த்தை என்று சொன்னாலாம். ஊமையரோடு செவிடர் வார்த்தை என்னால் ஒரு வாய் பேச முடியாதவனும் காது கேளாதவனும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டால் அது எப்படி இருக்கும்? இவன் பேசுவது என்ன என்று அவனுடைய காதிலே விழாது. ஆகினாலே அது செவிடரோடு ஊமையருடைய வார்த்தை. செவிடர் காதிலே ஊமையர் பேசினால் என்ன புரியும் அவனுக்கு? ஆகினா அதுபோல உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை எதுவும் புரியாது. அதே போல நீங்கள் எனக்கு கூறுகிற அறிவுரையும் ஊமையரோடு செவிடர் வார்த்தை போல அது பயனற்றதாக ஆகிவிடுகிறது. ஆகினாலே அந்த வார்த்தைகளை விடுங்கள் என்னாலும். சரி, அப்பொழுது என்னதான் செய்ய வேண்டும் என்றால் கண்ணபிரானிடத்திலே கொண்டு போய் என்னை சேர்த்து விடுங்கள். அவன் உலாவின இடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அவன் பிறந்த இடத்திலே கொண்டு போய் என்னை சேர்த்து விடுங்கள் என்று சொன்னாலாம். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், அம்மா, இப்படி பெற்ற தாயர்களாக நாங்கள் உனக்காகவே இப்படி பக்கத்திலேயே இருக்கிற பொழுதோ எங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ எங்கோ போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயே, இது நியாயம்தானா என்று அவளை பார்த்து கேட்டார்களாம். அதற்கு ஆண்டாள் பதில் சொல்லுகிறாள், நான் என்ன செய்வது? நான் ஈடுபட்டவனும் அப்படித்தானே செய்தான். அந்த கண்ணபிரான் அவன் என்ன செய்தான் என்னால் பெற்ற தாயான தேவகி இருக்கிற பொழுதோ அவளை விட்டுவிட்டு மற்றொருத்தியான யசோதையினிடத்திலே அல்லவா சென்றான். அவனை இடத்துல ஆசைப்பட்டபடியினாலே எனக்கும் அந்த குணமே வந்து விட்டது போலும். ஆயினாலே நானும் பெற்ற தாய்மார்களான உங்களை விட்டுவிட்டு வேறு ஒருவனை ஆசைப்பட்டு கிடக்கிறேன். இது என்னாலே தவிர்க்க முடியவில்லையே என்கிறாள். அதைத்தான் என்ன தெரிவிக்கிறாள்னா,
அந்த பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்தொரு தாயில் வளர்ந்த நம்பி, பெற்றிருந்தாளை ஒழிய என்னால் பெற்றிருந்தவளான தேவகி அவளை விட்டுவிட்டு பேர்த்து ஒரு தாயில் மற்றொரு தாயான அந்த யசோதையினிடத்திலே அல்லவா அவன் போய் வளர்ந்தான். அதுபோலத்தான் நானும் உங்களை விட்டுவிட்டு அவனிடத்திலே போக ஆசைப்படுகிறேன் என்ன அவனை சொன்னாள். அது மட்டுமா? அது மட்டும் அல்ல, அவன் என்ன செய்தான், தன்னிடத்திலே உயிராயிருந்த அந்த பெண்கள் திருவாய்ப்பாடியிலே இருக்கிற காலத்தில் போய் சேர்ந்த இடத்திலே, அதாவது யசோதையினிடத்திலே வளர்ந்த காலத்திலே அந்த திருவாய்ப்பாடியிலே இருந்த பெண்கள் அவர்கள் அத்தனை பேரும் கண்ணனிடத்திலே உயிராயிருந்தார்கள். ஆனால் கண்ணபிரான் என்ன செய்தான், அங்கும் தங்கினானா என்றால் அங்கும் தங்கவில்லையே, அவர்களையும் விட்டுவிட்டு மதுரா நகரத்திற்கு போனான். அந்த கம்சனாலே வில்விழவிற்கு என்று அழைக்கப்பட்டு மதுரா நகரத்திற்கு சென்றான். அங்கே போய் என்ன செய்தான், மல் பொருந்தா மற்களமடைந்தா என்று மல் பொருந்துவதற்காக அந்த கம்சனாலே ஏவப்பட்ட மல்லர்கள் அவர்களோடு பொருந்தி யுத்தம் செய்வதற்காக மற்களம் என்னால் அந்த மல்யுத்த வீரர்கள் திகழ்கிற களம், அந்த களத்திற்கு சென்று விட்டான். தாயை விட்டான், யசோதையனிடத்திலே சென்றான். தன்னிடத்திலே உயிராயிருந்த அந்த கோபிகைகளை விட்டான். கடைசியிலே எங்கே சென்றான் என்னால் மதுரா நகரத்திற்கு சென்று அந்த மல்லர்களோடு அவன் பொருதான். இத்தனை பெண்கள் அவனுடைய அந்த மென்மையான உடம்பை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிற பொழுதோ அந்த பெண்களை விட்டுவிட்டு அவன் எங்கே சென்றான் என்றால் முரட்டு அசுரர்களுடைய உடம்போடு தான் அணைத்துக் கொள்ளும்படியாக இப்படி யுத்தம் செய்தான். அவனோடு பழகினபடியினாலே எனக்கும் அந்த எண்ணமே வந்து விட்டது போலும். ஆகினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்னை கொண்டு போய் அந்த மதுரை புறத்து என்னை உய்த்திடுமின் என்று மதுரா நகரத்திலே கொண்டு போய் என்னை சேர்த்து விடுங்கள் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தாள். இதே போன்ற அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.